அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, என்னாலும் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் தர்றது இல்லையா? ஏனென்றால் அந்த ஆண்டு பிறந்தது. இந்த ஆண்டு ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவதற்கு காத்திருக்கிறார். நாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற எந்த நிலையில் இருக்கிறோம்? நம்ம இருக்கிற நிலையை வச்சு தானே அவர் தருவார் இல்லையா? இன்றைக்கி அவர் என்ன செய்தி தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் எசையா எழுதிய நூல் அதிகாரம் 60, இறை வார்த்தை 1-4 முடிய. எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருவார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலைவிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நம் ஆண்டவர்கள் இருக்கும்போது இந்த நமக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை தருவதற்காக நமக்கு அவர் இந்த வார்த்தையை தருகிறார். ஏனென்றால் இறைவார்த்தை கொடுத்தது எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது இல்லையா? நாம் இறைவார்த்தை வாசித்தோம் என்றால் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கும்போது பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. எவ்வளவு இது முன்னறிவிப்பு தீர்க்க தரிசனத்தோடு அவங்க எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்போது இறைவன் சொன்னது அனைத்துமே நடக்கு. நாம் இறைவனோடு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீ எழுந்து ஒளி வீசு, ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன், என்னுடைய மாட்சி உன் மீது இருக்கிறது, உதித்திருக்கிறதுங்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி இருக்கும்போது அந்த மாட்சி நம்மளிடம் நிறைவாக இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருக்கும். ஏனென்றால் நாம் இறைவனோடு நடக்கிறோம், இறைவன் சொல் கேட்கிறோம், இறைவன் திட்டத்தை அறிகிறோம், இறைவன் திட்டத்தை அறிந்து அந்த செயல்பாட்டுக்குள் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். நாம் மட்டுமல்ல, நம்மோடு சேர்ந்த பிற இனத்தாரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருக்கும் கடவுள் ஒருவர் தானே இல்லையா? அதனால் எல்லாரையுமே அவர் ஆசீர்வதிக்கிறார். இதனால் இப்போ பெற்றோர்களோ பிள்ளைகளோ பிரிந்து இருப்பவர்கள் அனைவருமே ஒன்று கூடும் காலங்கள் என்று சொல்லுகிறார். அதை என்ன சொல்கிறார்னா, உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். இதுவரைக்கும் நம்மளை ஒதுக்கி வச்சுருந்தாங்களா? நம்மளை தேவையற்றவங்கன்னு நினச்சாங்களா? நீ பிரயோஜனமற்றவன்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு அனைத்துக்குமே ஆண்டவர் பதில் தரார் இந்த ஆண்டு இல்லையா? அப்போ நாம் இந்த ஆண்டை எப்படி எடுத்துக்கிறணும்? நான் இறைவனுக்குள் தூய்மையாக இருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த ஆண்டு முழுமைக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். வாக்களித்தவர் ரொம்ப பெரியவர் இல்லையா? அவர் கொடுத்தது அனைத்து வார்த்தையுமே உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தையின்படி தான் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கிறது, இறை வார்த்தையின்படி. அப்போ நாம் இறைவனுக்கு செவிசாய்க்கும் போது கண்டிப்பாக நமக்குள் அனைத்துமே நிறைவாக நிறைவேறும். நாம் அப்போ எப்படி இருக்கணும்? இறைவனோடு ஒன்றித்து இருக்கணும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நன்றி என்று சொல்ல வேண்டும். நன்றி சொல்ல முடியாதுதான் இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாதான். ஆனாலும் இறைவனோடு இருக்கும்போது அவர் திட்டமில்லை என்றால் இது என்னை சாராது, அவர் திட்டம் இருந்தால் அது எனக்கு அது வலுவை தரும் என்று நாம் நினைக்கும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அப்படி நிறைவாக இருக்கும் போது தான் அவருடைய ஒளி நம் மீது ஒளிரும். அந்த ஒளியை கண்டு மற்றவர்களாம் இவர்களோடு இறைவன் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வார்கள். ஒரு விசை சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, எப்பொழுதும் நாங்கள் உம்மை சார்ந்தே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. அந்த நினைப்பில் நீர்தாமே எங்களை வழிநடத்துகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்கின்ற மனத்தை தந்து நிறைவாக ஆசீர்வதியும். இந்த புத்தாண்டை காண வைத்தீரே, அதற்கே கொடான கொடி நன்றி கூறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பிக்கிறீர் ஆண்டவரே. அந்த புதுப்பித்தலுக்கும் நன்றி கூறோம் ஆண்டவரே. எங்கள் தேவை என்ன என்பது உமக்கு தெரியும் ஆமாண்டவரே. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பவர் நீர் ஆமாண்டவரே. அதுபோல் நீர் எனக்கு செய்து தரப்போகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்கு இம்மக்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.